இப்போ நாம இதில் பார்க்குற அந்த கிரே பேரட் வந்து காமனாக ஆப்பிரிக்கன் கிரே பேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹைலி இன்டெலிஜென்ட். அது ஒரு பாப்புலரான ஸ்பீஷிஸ். இதோட நேட்டிவ்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா. இதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து சிட்டகஸ் எரித்தகஸ். இவைகளின் பூர்வீகம் வந்து மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவாகும். இவைகளின் வாழ்விடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அடர்ந்த காடுகள் மற்றும் சதுப்பு நிலங்கள். இவை பெரும்பான்மையாக காணப்படும் நாடுகள் வந்து கானா, கேமரூன், காங்கோ மற்றும் ஐவரி கோஸ்ட் போன்ற நாடுகளில் இவை வந்து அதிகமாக காணப்படுது. இந்த பறவையின் புத்திசாலித்தனம் வந்து பெரும்பாலும் ஒரு 5 வயது குழந்தைக்கான புத்திசாலித்தனத்தோடு அதை வந்து ஒப்பிடுறாங்க. இது மனித பேச்சை அப்படியே பிரதிபலிக்கும். ஓரளவுக்கு சூழலை வந்து நல்லா புரிஞ்சுக்கும் திறன் கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு 100 வார்த்தைகளை மிமிக் பண்ணும் திரும்ப பேசும் திறன் கொண்டவை இந்த கிரே பேரட். இந்த கிரே பேரட் வந்து மனிதர்களோட வந்து வலுவான ஒரு பிணைப்பையும் ஒரு நல்ல நட்பையும் வளர்த்துக்கொள்ளும் திறன் படைத்தது. ஒருவேளை அது புறக்கணிக்கப்பட்டாலோ அல்லதுக்கு சலிப்பு வந்தாலோ வந்து அதுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு இறகுகள் வந்து உதிரும் தன்மை கொண்டவை இந்த கிரே பேரட்.